இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களின் வரலாறு சுருக்கமாக. இந்தி மொழி கட்டாயத்திற்கு எதிராக தமிழகத்தில் நடைபெற்ற போராட்டங்கள் மொழி உரிமை, பண்பாட்டு சுயமரியாதை ஆகியவற்றைக் காக்க நடந்த முக்கியமான மக்கள் இயக்கங்கள் ஆகும். இதில் பலர் தங்கள் உயிரையும் தியாகம் செய்துள்ளனர். 1937 1940 இந்தி எதிர்ப்பு போராட்டம். பின்னணி: 1937இல் ராஜாஜி தலைமையிலான அரசு பள்ளிகளில் இந்தி கட்டாயம் செய்தது. எதிர்ப்பு: பெரியார், ஈ.வி. ராமசாமி, அண்ணாதுரை உள்ளிட்டோர் தலைமையில் போராட்டங்கள். தியாகிகள்: தாளமுத்து, நடராசன். முக்கியத்துவம்: முதல் முறையாக இந்தி கட்டாயத்திற்கு எதிரான உயிர் தியாகம். இறுதியில் இந்தி கட்டாயம் வாபஸ் பெறப்பட்டது. 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம். பின்னணி: இந்திய அரசியலமைப்பின் படி 1965இல் இந்தி ஒரே அதிகாரப்பூர்வ மொழியாகும் என்ற அச்சம். எதிர்ப்பு: மாணவர்கள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் பெருமளவில் போராட்டம். உயிர் தியாகம்: பலர் தீக்குளிப்பு, காவல் துப்பாக்கிச்சூடு, சிறை வன்முறை காரணமாக உயிரிழந்தனர். துல்லிய எண்ணிக்கை குறித்து கருத்து வேறுபாடு இருந்தாலும் பல டஜன் பேர் உயிர் நீத்ததாக வரலாறு கூறுகிறது. விளைவு: ஆங்கிலம் பிளஸ் இந்தி என்ற இருமொழி நடைமுறை உறுதி. மாநிலங்களுக்கு மொழி உரிமை பாதுகாப்பு. போராட்டத்தின் வரலாற்று முக்கியத்துவம்: தமிழ் மொழியின் அரசியல், கல்வி, நிர்வாக உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன. மொழி என்பது அடையாளம் என்ற சிந்தனை வலுப்பெற்றது. தமிழ்நாட்டின் அரசியல் பாதையை நிர்ணயித்த முக்கிய திருப்பம். நினைவு செய்தி: மொழிக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் தலைமுறைகளின் உரிமையை காத்தவர்கள்.